அன்பு நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் வரையில் உள்ள மலை பிரசங்கத்தை நாம் கற்றுக்கொண்டோம். இன்று முதல் நாம் 8ஆம் அதிகாரத்தை துவங்க இருக்கிறோம். ஆயத்தமாகி காத்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இன்றைய நாளிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போவது என்ன தெரியுமா? உயர்வான ஒரு ஒழுக்க நெறியை மனிதன் எப்படி அடைய முடியும்? நாம் எப்பொழுதும் மனதிலே வைத்திருக்க வேண்டிய சத்தியம் எது? இயேசு எவ்விதம் செயல்படுகிறார்? எல்லா வேளைகளிலும் குணமாக்குவது தேவனுடைய சித்தமில்லை. ஏன்? இயேசுவின் காலத்திலே அநேகர் சுகமாக்கப்படுவதற்கு யோவான் எவ்வாறு சாட்சி கொடுக்கிறார்? தொடர்ந்து கேளுங்கள். அருமையானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே மலை பிரசங்கத்தை நாம் சிந்தித்து முடித்தோம். இன்று மத்தேயு 8ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். மலை பிரசங்கத்திலே உயர்வான ஒழுக்க நெறிகளை குறித்து நாம் அறிந்தோம். இப்பொழுது ஒரு கேள்வி எழும்புகிறது. அப்படிப்பட்ட உயர்வான ஒழுக்க நெறியை ஒரு மனிதன் எப்படி அடைய முடியும்? இந்த கேள்விக்கான விடையை மத்தேயு தொடர்ந்து வரும் பகுதியிலே விவரிக்கிறார். அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த பல அற்புதங்களை அங்கே விவரிக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்றுதான் சொல்லியிருக்கிறார். எப்பொழுதும் இந்த சத்தியத்தை நாம் மனதிலே வைத்திருக்க வேண்டும். நானோ நீங்களோ அவருடைய உதவி இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. இன்றும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாம் இந்த உலகத்திலே அனுப்பிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் செயல்படுகிறார். நாம் செய்ய முடியாததை நம் மூலமாக அவர் செய்கிறார். இது முக்கியமான ஒரு குறிப்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறை மத்தேயு எழுதவில்லை. ஆனால் ஒரு தொடர்ச்சியாக சத்தியங்களை அவர் ஒருங்கிணைத்து எழுதியிருக்கிறார். ராஜா மலையிலே சென்று தனது அறிக்கையை வெளியிட்டார். அதுதான் ராஜ்யத்தின் சட்டம். இப்பொழுது அவர் கீழே வந்து 12 அற்புதங்களை செய்கிறார். இது எதை சொல்லுகிறது என்றால், அவர் உலகத்திலே வந்து ஆளுகை செய்யும் பொழுது இந்த சட்ட திட்டங்களை தனது ராஜ்யத்திலே நிலைப்படுத்துவார் என்பதை விளக்குகிறது. ஏற்கனவே நான் கூறியது போல மத்தேயு 5, 6, 7ஆம் அதிகாரங்களிலே காணப்படுகிறது மலைப்பிரசங்கத்தின் ஒரு பகுதிதான். அவரது 1000 வருட அரசாட்சி வரும்பொழுது முழுமையான சட்டங்களை அறிந்து கொள்ள முடியும். அதாவது அவருடைய ஆளுகையின் பிரஜைகள் செயல்படுத்த வேண்டிய இன்னும் அநேக காரியங்கள் இருக்கும். மத்தேயு 8, 9ஆம் அதிகாரங்களிலே 12 அற்புதங்களை குறித்து பார்க்கிறோம். இது ராஜாவின் வல்லமையை வெளிப்படுத்துகிறது. இது ஒவ்வொன்றும் நடந்த வரிசையிலே அவர் வரிசைப்படுத்தவில்லை. ஆனால் நம்முடைய அறிவிற்கு ஏற்றாற்போல ஒரு ஒழுங்குமுறையோடு அதை விவரிக்கிறார். முதல் 6 அற்புதங்களை பாருங்கள். அந்நாட்களிலே குஷ்டரோக வியாதிதான் மிகவும் பயங்கரமானதாக இருந்தது. இயேசு குஷ்டரோகியை தொட்டு குணமாக்குவதை முதலாவது பார்க்கிறோம். இரண்டாவதாக, தொடாமலேயே தூரத்தில் உள்ள ஒரு 100க்கு அதிபதியின் வேலைக்காரனை இயேசு குணமாக்குவதை பார்க்கலாம். மூன்றாவதாக, பேதுருவின் மாமியை இயேசு தொட்டு குணமாக்குகிறார். நான்காவதாக, ஆவி உலகத்தையும் கட்டுப்படுத்துகிறவராக பிசாசை விரட்டுவதை குறித்து பார்க்கிறோம். ஐந்தாவதாக, காற்றையும் கடலையும் அதட்டி இயற்கை சக்திகளுக்கு மேலும் அவர் ஆளுகை செய்கிறவர், வல்லமை உடையவர் என்பதை காட்டுகிறார். ஆறாவதாக, பிசாசு பிடித்த இன்னும் 2 பேர் பிரேத கல்லறையிலே இருக்கிறார்கள், அவர்களை குணமாக்குவதை குறித்து சொல்லுகிறார். சரி, இப்பொழுது நாம் மத்தேயு 8ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம். முதலாவது வசனத்தை பாருங்கள். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். ஒரு சிலர் அல்ல, திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். இப்பொழுது அவர் கப்பர்நகூமிலே இருக்கிறார். அங்கேதான் இந்த முதலாவது அற்புதம் நடந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படியென்றால் மலை பிரசங்கம் செய்த பொழுது அவர் எங்கே சென்றிருந்தார் என்று ஒருவேளை நமக்கு கேள்வி எழும்பலாம். இதை குறித்து பலர் பலவிதமாய் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் எந்த இடம் என்பது முக்கியமல்ல. அவர் மலையிலே இருந்து இறங்கின பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். இந்த வல்லமை உள்ள ராஜா தனது வல்லமையோடு கூட மனுமக்களோடு அவர் நடந்து தெரியவும் முடிந்தது. இது எப்படி என்று ஒருவேளை கேள்வி எழுமலாம். சரி, வசனம் 2 பாருங்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு கிறிஸ்து உயர்வான இடத்திலிருந்து இப்பொழுது கீழே தாழ்வாக வருகிறார். குஷ்டரோகம் வேத புத்தகத்திலே பாவத்திற்கு ஈடாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது சுத்தமாக்கப்பட முடியாதது. உலகத்திலேயே மிகவும் கேடான வியாதி குஷ்டரோகம் என்று எண்ணப்பட்டது. இந்த குஷ்டரோகி இயேசுவண்டை வந்தபொழுது, என்னை உம்மால் சுகமாக்க முடியுமா என்று கேட்கவில்லை, அல்லது என்னை சொஸ்தமாக்குவீர்களா என்றும் கேட்கவில்லை. அவனுக்கு விசுவாசம் இருந்தது.
இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை அவன் உணர்ந்தவனாயிருந்தான். எனவேதான் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் தேவனிடத்தில் கேட்கிற எல்லாமே எல்லா நேரங்களிலேயும் தேவனுடைய சித்தமாக இருக்காது. ஆனால் அது அவருடைய சித்தமாக இருக்குமென்றால் அவரால் அதை செய்ய முடியும். ஆனால் ஒன்றை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது, எப்பொழுதும் அவருடைய சித்தத்திற்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு முதலிடம் கொடுப்பது என்பது எளிதான காரியமல்ல. இந்த குஷ்டரோகி என்ன சொன்னான்? ஆண்டவரே, உம்மாலே முடியும் என்று எனக்கு தெரியும், ஆனால் அது உமக்கு சித்தமா என்று கேட்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, இன்றைக்கும் அநேகர் தேவனிடத்திலே அவரை கட்டாயப்படுத்தி காரியங்களை கேட்கிறதை நாம் கவனித்திருக்கிறோம். அதை பார்க்கும் பொழுது இவருடைய ஜெபம் மிக வித்தியாசமானதாக இருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் தீர்மானம் செய்யட்டும். எப்படி என்றாலும் அவருடைய சித்தப்படிதான் நமக்கு செய்ய போகிறார். அதை முழுமையாய் உணர்ந்து முதலாவதே நாம் அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து விடுவது மிக மிக சிறந்தது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். கவனித்தீர்களா? இயேசு அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாக என்றார். ஒருவேளை ஒரு மனிதனாக நான் ஒரு குஷ்டரோக வியாதியுள்ள ஒருவரை தொடும் பொழுது நான் அவர்களை சுகமாக்க மாட்டேன். அவர்களுடைய வியாதி எனக்கு வந்திருக்கும். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? இயேசு முதலாவது அவனை தொட்டார். அருமையானவர்களே, நீங்கள் எப்பொழுதாவது சிந்தித்ததுண்டா? இந்த மனிதனுக்கு இந்த சரீரத்திலே குஷ்டரோக வியாதி இருந்தது மட்டுமல்ல, சமுதாயத்திலே அவனுக்கான மதிப்பும் குறைவானதாகவே இருந்தது. இந்த மனிதனுடைய பின்னணியும் நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு நாள் திடீரென்று தன்னுடைய கைகளிலே இந்த வெடிப்பு உண்டாகி இந்த குஷ்டரோக வியாதி ஆரம்பித்ததை பார்த்திருப்பான். வெளியே வேலை செய்ய போனவன், ஒருவேளை நிலத்தை உழுது கொண்டிருந்தவன் இதை கவனித்து வீட்டிலே வந்து தனது மனைவியினிடத்திலே காட்டியிருப்பான். அவள் தன்னிடத்திலே இருந்த ஒரு எண்ணெயை அதிலே தடவியிருப்பாள். அடுத்த நாளும் அவன் வேலைக்கு சென்றிருப்பான். திரும்ப வந்த பிறகும் அது அவ்வாறே இருந்தது. வர வர அதிகமானபடினாலே அவனுடைய மனைவியுமே பின்தங்கியிருப்பாள். போய் ஒரு ஆசாரியனிடத்திலே காண்பிக்கும்படியாய் சொல்லியிருப்பாள். ஆசாரியனிடத்திலே போன பொழுது அவன் 14 நாட்கள் அவனை தனியே வைத்திருப்பான். அதற்குள்ளாக அந்த வியாதி அவனுடைய சரீரத்தின் பல பகுதிகளிலே பரவியிருக்கும். எனவே ஆசாரியன், உனக்கு குஷ்டரோக வியாதி இருக்கிறது என்று அறிவித்திருப்பான். அப்படின்றால் நான் என் மனைவி பிள்ளையிடத்தில் போய் சொல்லிவிட்டு வரட்டுமா என்று கேட்டிருப்பான். அதற்கு ஆசாரியன், இல்லை இல்லை, நீ அப்படியெல்லாம் சொல்ல போக முடியாது. உன்னுடைய மனைவியையோ பிள்ளைகளையோ நீ தொட முடியாது. யாராவது உனக்கு அருகிலே வந்தால் நான் அசுத்தன் அசுத்தன் என்று நீ சத்தமிட வேண்டும் என்று கூறியிருப்பான். தூர இருந்தே அவனுடைய பிள்ளைகள் வளருவதை அவன் பார்த்து கொண்டிருந்திருக்க வேண்டும். அவர்கள் வந்து ஒரு இடத்திலே உணவை வைத்துவிட்டு போய்விடுவார்கள். அவர்கள் போன பின்பு அவன் போய் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவனுடைய மனைவியோ பிள்ளைகளோ அவனை தொட முடியாது. அவனும் யாரையும் தொட முடியாது. இப்படி இருக்கிற வேளையிலேதான் ஒரு நாள் அவன் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வந்து, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்கிறான். உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? முதலாவது அவனை அவர் தொட்டார். அவனுடைய வாழ்க்கையிலேயே மிக உன்னதமான ஒரு நிமிடம் என்று சொன்னால் அது இயேசு அவனை தொட்ட அந்த நேரம்தான். அவன் வியாதியிலிருந்து குணம் பெற்றது மட்டுமல்ல, மீண்டுமாக இந்த உலகத்திலே தனது குடும்பத்தோடு அவன் இணைக்கப்பட்டான். தேவனுடைய குடும்பத்திலேயும் அவன் இணைக்கப்பட்டான். இங்கே நான் வாசிப்பது என்ன? உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இதே அற்புதத்தை குறித்து மார்க் எழுதின சுவிசேஷத்திலே நான் வாசிக்கும் பொழுது, சுகம் பெற்ற அவன் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான் என்று வாசிக்கிறோம். இதனாலே இயேசு வெளியரங்கமாக பட்டணத்திலே பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களிலே தங்கியிருந்தார். எத்திசையிலுமிருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். சரி, அடுத்ததாக இயேசு கிறிஸ்து 100க்கு அதிபதியின் ஒரு வேலைக்காரனை குணமாக்குவதை குறித்து வாசிக்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்கள். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, இந்த 100க்கு அதிபதி
இயேசு கிறிஸ்து இந்த குஷ்டரோகியை குணமாக்கியதை கேள்விப்பட்டிருக்க வேண்டும். இந்த 100க்கு அதிபதி ஒரு யூதன் அல்ல. 100 பேராக இருக்கும் 60 குழுக்களுக்கு இவன் தலைவன் என்று ஒரு குறிப்பு சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நாம் வாசிக்கும் பொழுது இவன் யூத மக்களுக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டி கொடுத்தவன் என்றும் வாசிக்கிறோம். வசனம் 6 பாருங்கள். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். நாம் இங்கே வாசிக்கிறது போல அவன் கொடிய வேதனையிலே இருக்கிறான். 7 முதல் 9 வசனங்கள். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். அருமையானவர்களே, இந்த 100க்கு அதிபதி உயர்வான ஒரு நிலைமையிலே இருந்தவன். அதிகாரம் என்றால் என்ன என்பதை அவன் அறிந்திருந்தான். ரோம அதிகாரிக்கான உடை அணிந்திருந்திருப்பான். அவனுக்கு கீழே இருக்கும் எந்த ஒரு சேவகனை பார்த்தும் இதை செய் என்றால் உடனே அவன் செய்வான். ஏன்? அவனுக்கு இருந்த அதிகாரம். அதுதான் அவனுடைய வல்லமை. அவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொல்கிறான்? அப்படிப்பட்ட வல்லமை உமக்கும் இருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு சரீர சுகவீனங்களின் மேலே அப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறது என்பதை அறிக்கையிடுகிறான். வசனம் 10 பாருங்கள். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்ட 2 இடங்களிலே இதுவும் ஒன்று. ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்களில் அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுகிறார். இரண்டாவதாக, இந்த யூதனல்லாத மனிதனுடைய விசுவாசத்தை பார்த்து அவர் ஆச்சரியப்படுகிறார். இப்பொழுது மத்தேயு 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தியிருப்பார்கள். இங்கே அவர் சொல்வது என்ன? இவருடைய இந்த செய்கைகள் இங்கிருந்து கடந்து சென்று உலகத்தின் பல பகுதிகளுக்கு செல்ல போகிறது. அதை கேள்விப்படுகிறவர்கள் அதை விசுவாசிப்பதனாலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தியிருப்பார்கள் என்று சொல்கிறார். எத்தனை உன்னதமான ஒரு வாக்கியம் இது இல்லையா? அருமையானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட விதத்திலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். ஒரு தனி மனிதனுடைய ரட்சிப்பிற்காக எந்த ஒரு மனிதனும் தான் இந்த திருச்சபையைச் சேர்ந்தவன் ஆனபடினாலே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்ல முடியாது. இந்த குடும்பத்தின் வழிவந்தவன், எனவே நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல முடியாது. எனது பெற்றோர் கிறிஸ்தவர்கள் ஆனபடினாலே நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றும் அவன் கூற முடியாது. வசனம் 13 பாருங்கள். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். சுகவீனமாயிருந்த வேலைக்காரன் அந்த நேரத்திலே இயேசுவின் முன்னாலே இல்லாவிட்டாலும் இந்த 100க்கு அதிபதியின் விசுவாசம் இயேசு கிறிஸ்து அவனை குணமாக்கும்படி செய்தது. அங்கே குஷ்டரோகியை இயேசு தொட்டார், அவன் சொஸ்தமானான். ஆனால் இப்பொழுது வெகு தூரத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து 100க்கு அதிபதியின் வேலைக்காரனை சொஸ்தமாக்குகிறார். வசனங்கள் 14, 15 பார்ப்போம். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். கவனித்தீர்களா? பேதுருவின் மாமி ஜுரத்தினாலே பாதிக்கப்பட்டிருந்தாள். இயேசு அவளை தொட்டு குணமாக்கினார். இந்த 3 விதமான வியாதிகளையும் சற்றே பாருங்கள். ஒன்று குஷ்டரோக வியாதி, அது சுகமாக்கப்படவே முடியாதது. மற்றொரு வியாதி திமிர்வாதம். மூன்றாவதாக ஜுரம், ஒருவேளை சில காலம் மட்டும் இருக்கும் ஒரு வியாதி. நான்காவதாக அன்று மாலையிலே என்ன நடைபெற்றது? வசனம் 16. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அருமையானவர்களே, சாத்தான் ஒருவன்தான், ஆனால் பிசாசுகள் அநேகம் உண்டு. பிரியமானவர்களே, பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இங்கே தனிப்பட்ட ஒருவரை குறித்தும் சொல்லப்படவில்லை. ஏற்கனவே நான் முன்பு ஒரு முறை கூறியதை மீண்டுமாக ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது மத்தேயு மிகவும் தெளிவாக ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவின் காலத்திலே சுகமானதை குறித்து நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்.
ஆயிரக்கணக்கான பார்வையற்ற மக்கள் பார்வை பெற்றிருப்பார்கள். ஊனமுற்ற மக்கள் சுகம் பெற்றிருப்பார்கள். காது கேளாத, வாய் பேச முடியாத எத்தனையோ மக்கள் சுகம் பெற்றிருப்பார்கள். இந்த காரணத்தினாலே தான் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நின்றவர்கள் கூட அவருடைய குணமாக்கும் வல்லமையை குறித்து ஒரு முறை கூட கேள்வி கேட்கவில்லை. மாறாக அவர் இவைகளையெல்லாம் எப்படி செய்கிறார் என்றுதான் கேட்டார்கள். மத்தேயு 8:17 பாருங்கள். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. மீண்டுமாக பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வசனத்தை மத்தேயு நினைப்பூட்டுகிறார். இது ஏசாயா 53:4 உள்ள வாக்கியம். இன்றும் எண்ணற்ற மக்கள் இந்த வசனத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் திருப்பி இந்த வசனத்தை சற்றே நாம் பார்ப்போம் என்றால், இந்த வேத வசனமானது இந்த காலத்து குணமாக்கும் இயக்கங்களுக்காக கொடுக்கப்படவில்லை என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். ஏசாயா 53:4-5 பாருங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அருமையானவர்களே, எதிலிருந்து நாம் குணமாகிறோம்? ஏசாயா தீர்க்கதரிசியின் இந்த வார்த்தைகள் மிக தெளிவாக நம்முடைய மீறுதல்களில் நின்று நாம் குணமாகிறோம், நம்முடைய அக்கிரமங்களில் நின்று நாம் குணமாகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தெளிவாக இது நம்முடைய பாவத்தை குறித்து தான் சொல்கிறது. பேதுருவும் இதை குறித்து சொல்லும் பொழுது 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று கூறியிருக்கிறார். ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய பாவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பேதுரு மிக தெளிவாக கூறியிருக்கிறார். ஏசாயா 53:6 பாருங்கள். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்களும் தான் அவர் மேல் வைக்கப்பட்டது. அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த மீட்பிலே வியாதி இன்னமும் குணமாகவில்லை. இன்றும் பிசாசானவனுடைய ஆளுகைக்குள்ளே மனிதன் பாவத்திலும் வியாதியிலும் இருக்கத்தான் செய்கிறான். ஊழியத்திலே இருந்த தீமோத்தேயுவும் சரீர பலவீனத்தோடு இருந்தார். அவருக்கு பிரச்சனை எங்கே இருந்தது? வயிற்றிலே அந்த பிரச்சனை இருந்தது. இப்படி இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினாலே சுகத்தை எடுத்துக்கொள் என்று ஏன் தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லவில்லை? அவர் சற்று திராட்சை ரசத்தை எடுத்துக்கொள் என்றுதான் சொன்னார். அது மட்டுமல்ல, யாக்கோபு 5:13-15 பார்க்கும் பொழுதும் திருச்சபையில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுகவீனத்தை குறித்து சொல்லும் பொழுது மூப்பர்களை வரவழைத்து எண்ணெய் பூசி ஜெபிக்கும்படியாகத்தான் சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலேயும் அவருடைய சரீரத்திலே ஒரு முள் இருந்த பொழுது அது இயேசு கிறிஸ்துவின் தழும்பினாலே குணமாகும்படியாக ஏன் பவுல் கேட்கவில்லை? இது தொடர்பான இன்னும் சில வசனங்களையும் நாம் பார்க்க முடியும். பிலிப்பியர் 2:25-27 பாருங்கள். மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்ராதீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டுமென்று எண்ணினேன். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாயிருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாயிருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதுமல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். அருமையான சகோதரனே சகோதரியே, உண்மையை நாம் சிந்திக்க வேண்டும். எல்லா வேளைகளிலேயும் குணமாக்குவது தேவனுடைய சித்தமில்லை. சுகமளிக்கும் கூட்டங்களுக்கு செல்வதை விட நீங்கள் தனித்து அந்த பரம வைத்தியரிடத்தில் ஏன் செல்லக்கூடாது? இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அற்புதமாய் குணமாக்குகிறார். அது அவருடைய சித்தமாயிருக்கும் என்றால் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதே அவர் உங்களுக்கு சுகமளிப்பார். அப்படி நமக்கு அவர் சுகமளிக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் அவருக்கே நாம் கனத்தையும் மகிமையையும் செலுத்துவோம். மத்தேயு 8:18 பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கரைக்கு போக கட்டளையிட்டார். கவனித்தீர்களா? திரளான ஜனங்கள் அவரால் சுகம் பெற்று
அவரை சூழ்ந்து கொள்கிறார்கள். இயேசு குணமாக்கிய அநேகரை குறித்து விவரங்கள் நமக்கு இல்லை. ஆனால் அவர் அநேகரை குணமாக்கினார் என்பதற்கு யோவானும் சாட்சி. யோவான் 20ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை பாருங்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இயேசு கிறிஸ்துவண்டை அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நாம் செல்லும் பொழுது அவருக்கு சித்தமானால் நம்மை பரிபூர்ணமாக குணமாக்குவார். இல்லை என்றால் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் தமது கிருபையை நிறைவாக தர ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். உங்களுடைய வியாதியை குறித்து இன்றைக்கு நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீர்கள் என்றால் பரம வைத்தியராகிய அவர் அண்டை சென்று, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாகும் என்று கேளுங்கள். அவருக்கு சித்தமானால் நிச்சயமாய் அவரே உங்களை சொஸ்தமாக்குவார். அது அவருடைய சித்தம் இல்லை என்று சொன்னால் தொடர்ந்து நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சாட்சியாக ஜீவிப்பதற்கு அவர் தமது கிருபையை நிறைவாய் தந்தருளுவார். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்கியிருப்பதாக. கர்த்தர்தாமே உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என்றும் மனிதன் ஓர் உயர்வான ஒழுக்க நெறியை கடைபிடிக்க வேண்டியவனாக இருக்கிறான். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இயேசு கூறியிருக்கிறார். இதுதான் மனதிலே வைத்திருக்க வேண்டிய சத்தியம். இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கி வந்த பின்பு 12 அற்புதங்களை செய்தார். நாம் தேவனிடத்திலே கேட்கிற எல்லாமே எப்போதும் தேவனுடைய சித்தமாக இருக்காது. ஆனால் அது தேவனுடைய சித்தமாக இருக்கும் என்றால் அதை அவரால் செய்ய முடியும். நாம் எப்பொழுதும் தேவனுடைய சித்தத்திற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய சரீர சுகவீனங்களின் மேலே இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை இருக்கிறது என்பதை நாம் அறிக்கை செய்யும் போது சுகம் பெறலாம்.